இடுப்பில் வலியோடு நிற்காம இடுப்பை சுற்றி சைட்ல எல்லாம் வலிக்க வாய்ப்பு இருக்குது. இருமுனா தும்முனா கூட இடுப்பில் வலிக்க வாய்ப்பு இருக்குது. அது தவிர சைடில் மட்டும் வலி வருமானா ரைட்டில் வரலாம், லெஃப்டில் வரலாம், முதுகில் வரலாம். இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது ஏதாச்சும் கிட்னி ட்ரபுளாக இருக்குமோ, இது வேறு ஏதாச்சும் இருக்குமோ, இல்லை வயிற்றில் இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் போயிருக்குமோ, அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது இடுப்பில் ஸ்பைனல் கார்டில் லம்பாரில் நடக்கிற பிரச்சனை. அதோடு நிற்காமல் பெட்டெக்ஸில் மாறி மாறி ஒவ்வொரு சைடில் வலிக்கலாம். அதோடு நிற்காமல் தொடை, கெண்டைக்கால், பாதம், கால் விரலில் மரமரப்பு, பாதத்தில் வலி, எங்கே வேணுனால் வெறும் கால் விரலில் மரமரப்பு இருக்கும். அது இடுப்புலேருந்து உருவானதாக இருக்கும். வேறு எங்கேயுமே வலிக்காது. அது என்ன வலின்னே தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அது இடுப்புலேருந்து உருவானதாக இருக்கும், சயாட்டிக்காவாக இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா சயாட்டிக் நர்வ் இடுப்புலேருந்து தொடை வழியாக கெண்டைக்காலில் வெளி சைடு ஆன்டீரியர் டிபியல் நர்வ், லேட்ரல் பெரோனியல் நர்வ்னு 2ஆக பிரிஞ்சு பாதத்தில் பிளான்டார் நர்வ்ஸ்னு 5ஆக பிரியுது. அப்போ அது போகிற இடத்துல எல்லாம் வலிக்க தான் செய்யும். எங்கே வேணாலும் வலிக்கும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் வலிக்கணுங்கிறதுல அது எதுக்கு சப்ளை பண்ணுதோ அதுக்கு வலிக்கும். அது ஹாம்ஸ்ட்ரிங் சப்ளை பண்ணுறதா இருந்தால் அங்கே வலிக்கும், குவாட்ரிசெப்ஸ்னால் அங்கே வலிக்கும், கேஸ்டாக்னி மெசோலிஸ்னால் அங்கே வலிக்கும். எங்கே வேணாலும் அது சப்ளை பண்ணுற இடத்துல வலிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அப்படி என்ன தான் இடுப்பில் நடந்திருக்குன்னா ஒரு 6-7 முக்கியமானதை சொல்கிறேன். நிறையா இருக்குது. லம்பார் ஸ்ட்ரெயின், லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்போசேக்ரல் இன்ட்ரவெர்டிபிரல் டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், சயாட்டிக்கா இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னாலாம் என்ன அர்த்தம்னு கேட்டால், லம்போசேக்கல் ஸ்ட்ரெயின்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சின்னு அர்த்தம். லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்னால் எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு அர்த்தம். லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால் தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம். டிஸ்க் பல்ஜுனால் ஜவ்வு வீங்கிக்கிச்சின்னு அர்த்தம். அந்த இடையில இருக்கிற L1, L2, L3, L4, L5, S1க்கு இடையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல மோஸ்ட்லி L4, L5, S1க்கு இடையில் வரும். அந்த மாதிரி ஜவ்வு வீங்கிடுச்சின்னு அர்த்தம். டிஸ்க் ப்ரொட்ரூஷன்னா ஜவ்வு தொத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னா ஜவ்வு விலகிருச்சின்னு அர்த்தம். சயாட்டிக்கானா சயாட்டிக்ங்கிற ஒரு நரம்பு கம்ப்ரெஸ் ஆகி அழுத்திருச்சின்னு அர்த்தம். அதனால ரத்த ஓட்டம்லாம் குறைஞ்சி அந்த மாதிரி வலிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அதனோட டிசீஸு. இதுலேருந்து வெளியில் வர முடியுமானா நல்லாவே வர முடியும். இது ஏன் வருதுன்னு சொல்லிடுறேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அதை தவிர இதுக்குன்னு எக்ஸசைஸ் ஒன்று மட்டும் சொல்லித்தரேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் வருதுன்னா, பெட்டில் ஸ்பாஞ்ச் மெத்தையில் படுத்தா வருது. ஏன்னா ஸ்பைனல் கார்டு ஃப்ளாட்டில் தான் படுக்கணும், அதனால் வருது. 2 வீலர் அதிகமாக ஓட்டினா வருது. அதுலேயும் ஷாக் அப்சர்வர் சரியில்லாத 2 வீலராக இருந்தால் வருது. அப்புறம் மன அழுத்தம்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அதெல்லாம் ஆனால் வருது. குறிப்பாக வேக வேகமாக வேலை செஞ்சால் வருது. ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்து இப்படி கூணு இந்த மாதிரி உட்காருது. பேட் போஸ்டர் சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. இல்லைன்னா ரைட்டு ஸ்கோலியோசிஸ், லெஃப்ட்டு ஸ்கோலியோசிஸ், கைஃபோசிஸ் கூணு விழுந்த மாதிரி, ரைட்டில் இறங்கி லெஃப்டில் இறங்கி இந்த மாதிரி போஸ்டர்ஸ்னால் வருது. உட்கார்ற விதத்தில் வருது. இது தவிர ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ், திடீர்னு ஜிம்முக்கு போய் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் டிஸ்க் பல்ஜ் ஆகிடுது, பயங்கரமாக வெயிட் தூக்குறது, அப்புறம் நிறைய குனிஞ்சு வேலை செஞ்சது வெயிட் தூக்குறது, அதுக்கப்புறம் நிறைய யோகா போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலைகீழ நிற்கிறது, எதையாச்சும் பண்ணிடுறது. சும்மா இருந்த உடம்ப திடீர்னு கொண்டு போய் அப்படி பண்ணால் அது வராமல் என்ன பண்ணும். அதை தவிர இந்த மாதிரி ஏதோ பல ரீசன்ஸ்னால் கீழே விழுந்துட்டது, குழிக்குள்ளே வண்டியை விட்டது, இல்லைன்னா ஸ்பீட் பிரேக்கில் டக்குன்னு விட்டது, பஸ்ஸில் பின்னாடி சீட்டில் உட்காந்து போய் தூக்கி போட்டது, இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. அப்புறம் உணவில் கூட குக்கரில் சமைச்சு சாப்பிட்றது, மினரல் வாட்டர் மாதிரி அந்த பாட்டில் தண்ணியெல்லாம் குடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸில் உணவு முறை, மனநிலை, அப்புறம் நம்மளோட செயல்பாடுகள், தூக்கமின்மை இதெல்லாம் காரணம்னு வச்சுக்கோங்களேன். இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னா, 2 வீலரில் நல்ல ஷாக் அப்சார்பர் ரொம்ப ஸ்மூத்தாக, எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் இருக்கலாம் அது ஓட்டலாம், இல்லை காருக்கு மாதிரிலாம் ரொம்ப தூரம் ஓட்டாமல் இருக்கலாம். ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணலாம் உட்கார்றப்போ. இப்போ அடிக்கடி படுத்துக்கிற போஸ்டருக்கு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு தரையில் பாய் போட்டோ, இரும்பு கட்டில், மரக்கட்டில் சும்மாவோ ஹார்டான இடத்துல படுக்கலாம். அப்படியே பெட்டில் தான் படுக்கணுன்னா நல்ல ஹார்டான ஃபேர்மான பெட்டு போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வேக வேகமாக வேலை செய்யாமல் பொறுமையாக செய்யலாம். மன அழுத்தம் ஆகாமல் மகிழ்ச்சியாக அன்பாக இருக்கிறதுக்கான வழி பண்ணலாம். பழங்கள், காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டு நார்ச்சத்து இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் டைரெக்டாக தண்ணியெல்லாம் போர் தண்ணி, கிணத்து தண்ணி, ஆற்று மழை தண்ணி இந்த மாதிரிலாம் குடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் குக்கரில் சமைக்காமல் மண் சட்டி, சில்வர் பாத்திரத்துல எல்லாம் சமைக்கலாம். அலுமினியம் குக்கர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் இதை தவிர
இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் பண்ணலாம். அப்புறம் எந்திரிக்கிறப்பெல்லாம் சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கலாம். வலிக்கிற இடத்துல ஐஸ் வைக்கலாம். இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸில் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு இப்படி 2 கையும் சைடில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, கால் விரல் கீழே, டோஸ், அப்புறம் கால் விரல் ரிலாக்ஸ், கால் விரல் மேலே. அதாவது 10ன்ற வரைக்கும் விரல் கீழே, 10ன்ற வரைக்கும் ரிலாக்ஸ், 10ன்ற வரைக்கும் மேலே. 3வது தடவை இப்போ செஞ்சு காட்டுறேன். கீழே கால் விரல் டோஸ் ஃப்ளெக்ஸன் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் விரல் மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி லெஃப்ட் கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் மேலே. ரைட் காலுக்கு 7 தடவை, லெஃப்ட்டுக்கு 7 தடவை. இப்போ நான் சும்மா ஒரு தடவை மட்டும் செஞ்சு காட்டுறேன். இப்போ 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி கால் விரலுக்கு செய்யாது. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். பட் இது மாதிரி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 30 எக்ஸசைஸ் ஆச்சு இருக்குது. மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ், ரைட்டில் படுத்து, லெஃப்ட்டில் படுத்து, குப்புற படுத்து செய்கிற எக்ஸசைஸ், இது மாதிரி எல்லாம் ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைசஸ். இங்கே எல்லா சயாட்டிக்கா போகிற குவாட்ரிசெப்ஸ், ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ராலிஸ், அப்புறம் க்ளூட்டியல், அப்புறம் லம்போசைக்கிள் மசில் ஸ்ட்ரென்தனிங், அப்புறம் காஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங், கேஸ்ட்ராக்னிமியல் சோலியஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒன்று உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இன்னொன்றும் நான் சொல்கிறேன். என் வீடியோஸ் பார்த்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வலி குறையுது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு போடுறாங்க. உலகத்தில் 30 நாட்டிலேருந்து டெய்லி 100 பேஷண்ட்டாச்சும் வருவாங்க. கன்சல்ட்டிங்க்கு வருவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டு? எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறது. அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு. ஆன்லைனில் மட்டும்தாங்க பார்க்குறேன். ஏன்னு கேட்டால், எனக்கு உலகத்துலேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஏற்கனவே அவங்க அலைஞ்சி தான் இடுப்பு வலி வருது. அப்போ எல்லாத்தையும் வாங்கன்னா அமெரிக்காலேருந்தே ஏகப்பட்ட பேர் எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் இங்கே வருவாங்களா ஃப்ளைட் பிடிச்சி? இல்லை கனடாலேருந்து எடுத்துக்கிறாங்க, லண்டன்லேருந்து எடுத்துக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே எத்தனையோ இடத்துலேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து எடுத்துக்கிறாங்க, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, இது மாதிரி பல நாட்டிலேருந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா, நம்ம தமிழ்காரங்க எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கேருந்தெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் ஆகுறாங்க. எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து தாங்க நிரந்தரமாக க்யூர் பண்ண முடியும். உண்மையாலும் நல்லா க்யூர் ஆகணுன்னா நீங்கள் எக்ஸசைஸை நான் சொல்லித்தரணும். அதை நீங்கள் என் கண்ணு முன்னாடி பண்ணணும். அதை 6 மாதத்துக்காச்சும் ஃபாலோ பண்ணணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் நான் வாயால் சொல்லித்தரணும். என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் 3 ரீசனில் தான் வருது. எல்லா நோயும் 3 ரீசனில் தான் தீருது. மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தான் நோய்களுக்கு காரணம். மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தான் நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு காரணம். நம்ம பாசிட்டிவான மனநிலை, அன்பான மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலை இருந்தால் நோயிலிருந்து விடுபடுவோம். அதே மாதிரி நல்ல நார்ச்சத்து இருக்கிற பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்றது உட்பட நல்ல உணவு, நல்ல 3-4 லிட்டர் தண்ணி எல்லாம் குடித்து நல்லா தூங்குனா நோயிலேருந்து விடுபடுவோம். அதே மாதிரி ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறதும் கெட்டது. டூ மச்சாக போய் குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, யோகா பண்ணுறேன்னு தலைகீழாக நிற்கிறது, இல்லை ஃபிட்னஸ் சென்டர் போகிறேன்னு ஏகப்பட்ட வெயிட்டை போட்டு செய்கிறது, அதெல்லாம் தான் பிரச்சனை. எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறத விட டூ மச் எக்ஸசைஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். ஜென்டிலான எக்ஸசைஸ், அதை தெரிஞ்சு அதை பண்ணி தாங்க நீங்கள் க்யூர் ஆக முடியும். உலகத்தில் இது தவிர வேறு வழி எல்லாம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு எக்ஸசைஸ் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு தீர்வு. இல்லைன்னா அத்தனை நாட்டிலேருந்தே என்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸசைஸ் தான் பெஸ்ட் தீர்வாக இருக்குது. அதை நான் கரெக்டாக சொல்லித்தரேன். 7 நாளில் க்யூர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.